இப்போ ஏசப்பாவை பின்தொடர்ந்து அநேக பேர் வந்தாங்க, ஆமாம் இல்லைங்களா? அவர் எங்கே போனாலும் ஜனங்க வந்துட்டே இருந்தாங்க இல்லைங்களா? என்னென்ன மாதிரி ஆட்கள் அவர் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க? என்னென்ன மாதிரி டைப்பில் இருந்தாங்க? சீஷர்கள் வந்தாங்க, ஆமாம் இல்லைங்களா? அநேக பேர். எவ்வளோ பேர் சீஷர்கள் இருந்தாங்க ஏசப்பாக்கு? 12ங்களா? நிறைய பேர் இருந்தாங்களா சீஷர்கள்? 72 பேர் இருந்தாங்களா? இன்னொரு இடத்துல கொடுக்குது இல்லைங்களா? ஆமாம் இல்லைங்களா? ஸோ ஒரு கூட்டம் எப்படி வந்துச்சுன்னா ஏசப்பாவை பின்தொடர்ந்து சீஷர்களாக ஆக வந்தாங்க அவங்க. they wanted to become disciples. ஸோ அப்படி ஒரு கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு ஏசப்பா பின்னாடி. ரெண்டாவது கூட்டம் எப்படி வந்துட்டு இருந்தாங்கன்னா அவருடைய வார்த்தையை கேட்க அது பெற்றுக்கொள்ள ஒரு கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு. இது ரெண்டாவது கூட்டம். ஓகே, அதுக்கப்புறமா மூன்றாவது கூட்டம் அவருடைய ஆசீர்வாதத்தை மாற்றம் பெற்றுக்கொள்ள வந்தாங்க. சுகத்தை பெற்றுக்கொள்ள மாத்திரம் வந்தாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள மாற்றம் தான் வந்தாங்க. அதுக்கப்புறமா ஆளுங்களை காணோம், யாருமே வரல. இது மூணாவது வகையான கூட்டம். கடைசியாக ஒரு கூட்டம், மோசமான ஒரு கூட்டம் வந்து ஏசப்பா என்ன தப்பு சொல்ல போகிறாரு, எப்படி தப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்துச்சு இல்லைங்களா? ஓ, அப்படி கூட கூட்டம் இருக்கா? நான் பைபிள்லேருந்து தரேன், சரிங்களா? பார்க்கலாங்களா? ஸோ நாங்கள் லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு போகலாங்களா? லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் போகலாம். லாஸ்ட் பாயிண்ட் என்னங்க? குறை சொல்லுகிற ஒரு கூட்டம் வந்துட்டே இருந்துச்சு ஏசப்பா கூட இல்லைங்களா? அந்த கூட்டத்தை நாங்கள் பார்க்கலாம். எதுக்காக இது சொல்கிறேன்னா, ஏசப்பா கூட இருந்து அதே மாதிரி கூட்டம் இன்றைக்கும் சபையில் இருக்குதா அப்படின்னு நாங்கள் பார்க்கலாம், சரிங்களா? இது ரெண்டும் பார்க்கலாம். ஏசப்பாக்கான பிரச்சனையும் இப்போ நடக்கிற பிரச்சனையும் சேமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி, சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஏசப்பாவோட விஷயத்தை நான் பார்த்துடலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 16 and verse 1. அவரை சோதிக்க வேண்டும் என்று வானத்திலிருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சும்மா அப்படி ஒரு நட்சத்திரம் அப்படி போகிற மாதிரி பண்ணுங்கள், கீழே வர்ற மாதிரி பண்ணுங்கள், எதனா ஒன்று பண்ணுங்கள், சோதித்து பார்க்க ஒரு கூட்டம் இருந்துச்சு இல்லைங்களா? அடுத்த வசனம் பார்க்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 22:15. மேத்யூ சாப்டர் 22 verse 15. என்ன பண்ணாங்க? பேச்சில் எதனா ஒரு விஷயத்தில் அவரை மாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, காத்துட்டு இருந்தாங்க, ஆமாம் இல்லைங்களா? ஸோ ஏசப்பாக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாக இருந்தது. ஆனால் அவருக்கு ஆவியில் நிறைந்து இருந்ததுனால அவருக்கு தெரிஞ்சிச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி, அதனால் பதில் ரெடியாக வைத்து கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர் இல்லைங்களா? அவர் ஆவியில் நிறைந்ததுனால அடுத்தவங்க என்ன பண்ண போகிறான் அப்படி புரிஞ்சு அதுக்காக பதில் கொடுத்து கொண்டு இருந்தார், சரிங்களா? இவ்வளோ மாத்திரம் இல்லை, இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து. யோவான் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து. யார் இதுங்க? யூதாஸ் இஸ்காரியோத் இல்லைங்களா? அவர் என்னங்க, ஏசப்பாவை அவங்க அபிஷேகித்த போது, அந்த லேடி அபிஷேகித்த போது அந்த என்ன பண்ணாங்க, பரிமள தைலத்தை என்ன பண்ணாங்க, காலில் போட்டு அபிஷேகித்தாங்க. ஆனால் இவர் என்ன யோசிச்சாருங்க, அது ஏன் அது கொடுத்துருந்தா சபைக்கு ஏழைகள் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லையா? எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க
அப்படின்னு ஏசப்பாட்டிலே இவருக்கு ஒரு சொல்கிறார். ஏசப்பாக்கு தெரியாத மாதிரி எண்ணத்தோடு கூட வந்துட்டு இருந்தாங்க பாருங்க கூட்டம், இல்லைங்களா? இதே போல் இன்றைக்கும் ஏசப்பா மரித்து உயிர் தெழுந்துட்ட பிறகு இதே பிரச்சனை இருந்துச்சா, அதுவும் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1:10 1 கொரிந்தியர் 1:10 என்ன சொல்றாருங்க பவுல்? யாருக்கு சொல்றாருங்க? கொரிந்தியர் ஜனங்களுக்கு என்ன சொல்றாருங்க? ஒரு மனதோடு கூட நீங்க இருங்க, ஒரு மனதோடு கூட நீங்க பேசுங்க. ஸோ ஏசப்பா என்ன நினைக்கிறாரோ அதே போல தான் சீஷர்களும் நினைக்க வேண்டுமா இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல நடக்கல. யூதாஸ் இஸ்காரியோத் சீஷராக இருந்தாங்க, ஆனாலும் என்ன ஆச்சுங்க? சிந்தனை வேற வேறையா இருந்துச்சு. ஆனால் பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாருங்க கொரிந்தியர் ஜனங்களுக்கு? நீங்கள் எல்லாரும் ஒரே மனமாக இருங்க அப்படின்னு சொல்லி. அந்த சபையில் ஒரு மனம் இருக்குல்ல, அதனால அவர் சொல்கிறாரு, தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு மனமாக இருங்க, பேசுகிற விஷயங்களும் ஒரே விஷயமா இருக்கட்டும். அது எப்போ வரும்? சபையில் நாங்கள் எதுக்காக கூடுறோம்? அந்யூன்யத்துக்காக நாங்கள் கூடுறோம், ஆமாம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் ஒரு மனமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஏசப்பாக்கும் அதே பிரச்சனை தான், பவுலுடைய சமயத்தில் அதே பிரச்சனை தான், இப்போ கூட அதே பிரச்சனை தான், ஆமாம் இல்லைங்களா? இந்த காரியங்கள் கொண்டு வருகிற இது மூணுத்தையும் ஒருத்தர் தான் சேம். யாருங்க? சாத்தானவன். அவனி தான் சேம். எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணுறான் ஒருத்தன் தான். ஆனால் பாருங்க, இது நடக்கிறது சபையில் தான் நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ சபையில் யாரை நம்பி எதுவும் பேச முடியாது, ஆனால் வேறவங்களை கூட நம்பி நாங்கள் விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு நாங்கள் நிறைய தடவை பேசியிருப்போம். ஏன் சொல்லுங்கள்? சாத்தானவனுக்கு பிரச்சனை பண்ண வேண்டியது இந்த இடம் தான். அதனால தான் இந்த இடத்துல நிறைய தப்புங்களை நாங்கள் கண்டுபிடிக்க முடியுது. இதுவே வெளியே 10 விஷயம் பண்ணிட்டு போகலாம், யாரும் கேட்குறவங்க கொள்றவங்க யாருமே இல்லை, ஆமாம் இல்லைங்களா? இப்போ நானே அவிசுவாசியாக இருந்தேன், நான் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்தேன், யார் என்ன சொல்ல போகிறாங்க? அதுவே இப்போ நான் இந்த இடத்துல பாஸ்டராக இருக்கேன், நான் குடிச்சிட்டு வந்து மெசேஜ் கொடுத்தா சும்மா இருப்பீங்களா? ஏங்க என்ன வித்தியாசங்க? கர்த்தருடைய பிரசனம், அதுதான் வித்தியாசம், ஆமாம் இல்லைங்களா? கர்த்தருடைய பிரச்சனை எங்கே இருக்குதோ சாத்தானவன் அந்த இடத்துல தான் பிரச்சனை கொண்டு வருவான். அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் உடைக்க பார்ப்பான். ஆனால் அந்த இடத்துல தான் நாங்கள் ஒரு மனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சபையை நாங்கள் எதுக்காக கூடுறோம் அப்படின்னு சொன்னால், சாத்தானுடைய திட்டங்களை முறிக்கத்தான் நாங்கள் ஒன்று கூடி சேர்க்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியமான விஷயங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுங்க, ஐக்கியமாக இருக்கணும், அதுக்கு அந்யூன்யமாக நாங்கள் நிற்கணும். ஒரு தவறு நடந்தாலும் சரி, இது விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலாக நாங்கள் பார்க்க வேணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை ஒன்று கூடி சேர்த்துருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அப்படி பார்த்துருந்தாருன்னா இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்போமா? இவனா எப்போ பார்த்தாலும் பாவம் செஞ்சுட்டே இருக்கான் போ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அடிச்சிட்டாருன்னா ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு அப்படி செய்யலை. மறுபடியும் நம்மளை மன்னித்து நம்மளே சுத்திகரித்து நம்மளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு செய்யும்போது நாங்கள் வேறவங்களை நாங்கள் செய்யக்கூடாதா? ஸோ சாத்தானவன் செய்கிற காரியங்கள் இது. கொரிந்தியர் சபையிலையும் அப்படி தான் நடந்தது, இன்றைக்கி இருக்கிற சபையிலையும் அது தான் நடக்க வைக்கிறான். ஆனால் அதுக்கு நாங்கள் வழி கொடுக்கக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த மெசேஜ். ஹல்லேலூயா. சபை எதுக்காக நாங்கள் கூடுறோம்? சாத்தானுடைய திட்டங்களை முறிக்க. நாங்கள் ஒன்றாக நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவனால் எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அப்போஸ்தலர் ஜனங்கள் அந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நான் பார்க்குறோம், 2ஆம் இல்லை 4ஆம் அதிகாரத்தில் ஒன்று கூடி சேர்ந்து ஜெபிக்கும் போது அந்த இடத்துல அந்த இடமே அசைஞ்சது. எதுக்காக? ஒன்று கூடி சேர்ந்து ஜெபிச்சாங்க. ஆமென். எவ்வளோ பேருக்கு சத்தீஸ்கரில் பிரச்சனை இருக்குது, எல்லோரும் ஜெபிக்கலான்னு, சரி அவ்வளோ தூரம் தானே, அங்கே ஜெபிச்சுக்குவாங்க, நாங்கள் ஏன், பரவாயில்ல கர்த்தாவை நீங்கள் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல. இல்லை, நாங்கள் எல்லாரும் கர்த்தருடைய சரீரத்தில் வேறு வேறு
அவயோகங்களாக இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே ஒன்றாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் விரலுக்கு அடிபட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் காலும் போய் உங்கள் உணர் கையும் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து பேண்டேட் வாங்க வச்சு உங்கள் கண்ணால் பார்த்து அது ஒட்ட வைக்கிற வரைக்கும் ஒரு சமாதானம் இருக்காது. ஆமாம் இல்லைங்களா? ஏன்? வேற எல்லா அவயோகங்களும் என்ன பண்ணுச்சுங்க? இந்த ஒரு அடிக்காக எல்லாரும் வேலை செஞ்சாங்க. ஆமாம் இல்லைங்களா? அதே போல தான் இன்னொரு சபை வேற எங்கேயோ பிரச்சனை ஆகுதுன்னா நம்மளுக்கும் அது வலிக்கணும். அதுதான் சபை. அந்த வலி இல்லைன்னா நாங்கள் மறுபடியும் உட்காந்து யோசிக்கணும். கர்த்தாவே, என்னை இந்த சபையில் வைத்திருக்கிறீங்க, எனக்கு இப்படி உணரல, என்ன தப்பு செய்திருக்கேன், என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு பிரச்சனை பாருங்க. 1 கொரிந்தியர் 3 எல்லாம் கொரிந்தியரில் தான் பிரச்சனை நடக்குதுங்க. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து, எதுக்காக பெலன் இல்லாத போதுங்க? 3வது வசனத்தையும் வாசிங்க. எதுக்காக நாங்கள் பலவீனமாகிறோம்? இந்த விஷயத்துக்காக. என்னென்ன விஷயங்க? பொறாமை, வாக்குவாதம், என்னங்க அப்படின்னா டிவிஷன்ஸ் இல்லைங்களா? வேறுபாடுகள் இருக்கிறதுனால. இந்த 3 விஷயத்தினால தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க? 2வது வசனத்தில் என்ன சொல்லுதுங்க? நீங்க பலன் இல்லாதவர்களாக நீங்க இருக்கிறீங்க. எதுக்காக? இந்த விஷயத்தினால தான். இந்த 3 விஷயங்க. என்னென்ன விஷயங்க? 3 விஷயம் சொல்லுங்க. பொறாமை, வாக்குவாதம், வேறுபாடு. இந்த 3 விஷயத்தினால தான் நம்மளுக்கு பலன் இல்லாத இருக்கு. ஒரு சபை பலன் இல்லை என்று சொன்னால் இந்த 3 விஷயம் கண்டிப்பா இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கணும், இந்த 3 விஷயம் கர்த்தர் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. சபைக்குள்ளே இருந்தால் கர்த்தர் இந்த 3 விஷயத்தையும் எடுத்து போடணும். ஒருத்தர் மேலே வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்கள பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். நான் என்ன பண்ணக்கூடாதுங்க? முதலாவது பாயிண்ட் என்னங்க? பொறாமை படக்கூடாது. பெருமை படலாம். இப்படி கர்த்தர் என்னுடைய சபையில் ஒருத்தரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்படலாம், ஆனால் பொறாமைப்படக்கூடாது. இல்லைங்களா? 2வது வாக்குவாதங்கள். கண்டிப்பாக குடும்பம்னா நடக்கத்தான் செய்யும், அதுவும் மீறி வரணும். ஆமாம் இல்லைங்களா? அதிலே நாங்கள் இருக்கக்கூடாது. சபையை நாங்கள் எதுக்காக ஒன்று கூடி சேர்றோங்க? ஒருத்தரை புத்தி சொல்ல தானுங்க. அப்போ வாக்குவாதம் ஆகுமா இல்லைங்களா? கண்டிப்பாக ஆகும். நீ சொல்கிறது சரியில்லை, சரி அப்போது இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணலாம்? ஒருத்தர் நாங்கள் பேசி அது தீர்த்துக்கலாம். ஆனால் சபை கூடுதே நாங்கள் விட்டுவிட கூடாது. எல்லாருக்கும் புரியுதுங்களா? எதுக்காக சபையாக நாங்கள் கூடுறோம் அப்படின்றது இது புரிஞ்சால் ரொம்ப நல்லது. இனிமேல் யாருன்னா தப்பு செஞ்சாலும் நீங்கள் என்ன யோசிக்கணுங்க? இவங்க செய்யலை, இவங்கள செய்ய வைக்குது அப்படின்னு தான் நாங்கள் யோசிக்கணும். ஆமாம் இல்லைங்களா? அப்போ அவங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். அவங்க மேலே கோவம் வராது, அவங்களுக்காக இன்னும் அதிகமாக நாங்கள் ஜெபிப்போம். இனிமேல் இவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு பதிலாக இவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். ஜெபிச்சுட்டு அடுத்த தடவை அவங்கள பார்த்தும்போது பிரைஸ் லார்டுன்னு சொன்னாக்கா அவங்களே யோசிக்குவாங்க, எதுக்காக என்ன சொன்னாங்க? சபை என்கிற ஒரு காரியம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொன்னால், கர்த்தர் அதில் தான் அவர் என்ன வைத்திருக்கிறார்? எல்லாமே வைத்திருக்கிறார். சபை தான் அவருடைய மனவாட்டியை வைத்திருக்கிறார். அந்த மனவாட்டி எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் சொல்லி கொடுக்குறாரு. இல்லைங்களா? எவ்வளோ எல்லாரும் யாரெல்லாம் வெட்டிங்க்கு சும்மா ஒரு ஷர்ட் பேண்ட் போட்டுன்னு போனீங்க? கல்யாணத்துக்கெல்லாம் சும்மா சரி ஏதோ நடக்குது, ஒரு நல்ல காரியம் நடக்குது, ஒரு ஷர்ட் பேண்ட் போட்டுன்னு போயிடலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்து போயிருக்கிறோமா? நம்ம சொந்தக்காரங்களுக்கு கல்யாணத்துக்கே நாங்கள் எப்படி போகிறோம்? அந்த கபோர்டில் அந்த லாக்கர் உள்ளே இருக்கிறது எடுத்து இந்த இடத்துல தான் நான் போடணும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து போட்டு நாங்கள் போயிருக்கிறோம். ஆமாம் இல்லைங்களா? எங்கே எடு அந்த கோல்டு இவ்வளோ நாள் உள்ளே வச்சுருந்தோம். ஏன் அலங்கரித்து கொள்கிறோம்?
சந்தோஷம். நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிற ஒரு சந்தோஷம். அப்போ ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சபைக்கு வரும்போது எப்படி இருக்கணுங்க? சந்தோஷமாக நாங்கள் வரணும். ஏன்னா கர்த்தர் என்னுடைய மணவாளன், அவரை பார்க்க நாங்கள் வரோம். ஹல்லேலூயா. அவரை பார்க்க வருவோம் சந்தோஷத்தோடு கூட. பெஸ்ட்டு நம்மளால் எது முடியுது நாங்கள் கொடுக்குறோம் இல்லைங்களா? ஹல்லேலூயா. அதுக்காக தான் நாங்கள் சபைக்கு ஒன்று கூடி சேர்க்கிறோம். மணவாளனை நாங்கள் பார்க்க வருகிறோம். அந்த இடத்துல பெருமை இருக்கக்கூடாது, வாக்குவாதம் இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது, பொறாமைகள் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நாங்கள் யோசித்து இதிலிருந்து நாங்கள் முன் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். ஏன்னா ஏசப்பாவும் அது பார்த்தாரு. ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணாருங்க? பேசி அந்த இடத்துல அவங்களுக்கு சொல்லி புரிய வைத்தார். அவங்க என்ன யோசிச்சாங்க? என்ன சொன்னாலும் இவர் ஒரு கவுண்டர் ரெடியாக வச்சுருக்காரு, அதனால் இவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, இவர் சாக அடிச்சிடணும் அப்படின்னு. அதுதான் லாஸ்ட் முடிவாக அவங்க எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பேசி பார்க்க யோசிச்சாங்க, ஆனால் அது நடக்கலை. அதனால தான் கர்த்தர் நம்மளுக்காக சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த சபைக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஸோ இந்த சபையை நாங்கள் எவ்வளோ முக்கியமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா? அதனால் சபையை நாங்கள் அசட்டு பண்ணக்கூடாது, சபை காரியங்களுக்கு நாங்கள் அசட்டு செய்யக்கூடாது. சபை முக்கியமானது. ஆமென். அடுத்த பிரச்சனையை பாருங்கள். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. என்னங்க என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தரை விரோதமாக நாங்கள் எண்ணக்கூடாது. ஒருத்தரை நாங்கள் என்ன பண்ணக்கூடாது? விரோதமாக எண்ணக்கூடாது. இது சபையில் பவுல் எழுதுறாரு. சபையில் ஒருத்தரை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? விரோதமாக எண்ணக்கூடாது. விரோதத்தின் ஆப்போசிட் என்னங்க? அந்யுன்யம். ஆமாம் இல்லைங்களா? ஒன்னஸ் இல்லைங்களா? ஒன்னஸ் அண்ட் டிவிஷன், அந்த வேறுபாடு இருக்கக்கூடாது. அடுத்ததாக நான் இன்னும் ஒரு பாயிண்டில் தான் இருக்கேன், இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்குது. சரி, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. ஒருவரை எப்படி செய்யாமல் வீண் பெருமை, அதுக்கம்மா வேற என்னங்க? மனத்தாழ்மையினாலே ஒருத்தரை ஒருவர் மற்றவர்களே நீங்க என்ன பண்ணாங்க? மேன்மையா நீங்க என்ன வேண்டும்? கஷ்டமானதுங்களா ஈஸியானதுங்களா? கஷ்டம். இப்போ வந்த பையன் இப்போ எப்படி அப்படி மைக் எடுக்கலாம்? அப்படி நாங்கள் யோசிக்கணும். அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்களே யோசிக்கணும், இது என்னுடைய சிந்தனை இல்லை, இது என்னுடைய யோசனை இல்லை, சாத்தான் பேசுகிற விஷயம், இயேசுவின் நாமத்தினால கடந்து போடுகிறேன். அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்க? உணர்த்துற நீங்கள் என்ன பண்ணுமா? மேன்மையாக நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த சபையில் அநேக பேர் இப்போ வர்ஷிப் லீட் பண்ணாங்க, பாடுறாங்க, செய்கிறீங்க. எவ்வளோ பேர் வந்து ரொம்ப அழகாக பாடினீங்க இந்த வாரம், நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் நல்லா ஆகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போனா வந்து சொல்லியிருக்கீங்களா? எப்போனா வந்து ஆசீர்வதிச்சிருக்கீங்களா? அழகாக வர்ஷிப் லீட் பண்ண, அடுத்த வருஷத்துக்குள்ளேயோ நீ பெரிய பெரிய இடத்துல நீ போய் நீ ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சிருக்கீங்களா? அடுத்தவங்களை நீங்கள் மேன்மையாக நீங்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு மனசு முக்கியமானது இல்லைங்களா? ஸோ ஒரு சபைக்கு நாங்கள் வரோன்னா ஒருத்தரை நாங்கள் என்ன பண்ணுங்க? என்கரேஜ் பண்ணணும். ஒருத்தரை நாங்கள் மேன்மையாக நாங்கள் பார்க்கணும். பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார் இந்த விஷயங்களெல்லாம் சபைகளுக்காக அவர் சொல்கிறார் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டும். ஆமென். ஸோ எந்த பாயிண்ட்டுங்க? 4வது பாயிண்ட் தான் நாங்கள் பார்த்தோம். ஆமாம் இல்லைங்களா? 4வது பாயிண்ட் என்னங்க? ஏசபா கூட என்ன மாதிரி ஆட்கள் இருந்தாங்க?
சரி, ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்ன பாயிண்ட்டுங்க? 4 பாயிண்ட். என்னென்ன பாயிண்ட் சொன்னேன்? முதலாவது, சீஷர்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டம் வந்துச்சு. ரெண்டாவது, அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக வந்தாங்க. மூன்றாவது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாத்திரம் வந்தாங்க. கடைசியாக குறை சொல்ல வந்தாங்க. ஸோ இப்போ குறை சொல்ல விஷயம் நாங்கள் பார்த்தோம். ஏசப்பா காலத்துலையும் இருந்துச்சு, அப்போஸ்தலர் காலத்துலையும் இருந்துச்சு, இப்போ இருக்குது இல்லைங்களா? இப்போ அடுத்ததாக மூன்றாவது பாயிண்ட் என்னங்க? ஆசீர்வாதத்தை மாற்றம் பெற்றுக்கொள்ள வந்தாங்க. லூக் 17ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 17 verse 17 and 18. 17, 18. ஏசப்பா காலத்தில் என்ன ஆச்சுங்க? சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறமா நன்றி சொல்றதுக்கு மறுபடியும் வரவில்லை. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, ஆனால் முழுமையான சுகத்தை அவங்க பெற்றுக்கொள்ளல. இவ்வளோ கிடைச்சா போதும் எனக்கு. ஏசப்பா காலத்துலையும் இப்படி இருந்துச்சு, இந்த காலத்துலையும் இருக்குதான்னு நாங்கள் பார்க்கலாங்களா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 Timothy chapter 6 and verse 5. இப்படிப்பட்ட ஜனங்களை என்னங்க? முதலாவது பர்வர்ஸ். I'll read it from 1 Timothy chapter. It says, useless wranglings of men of corrupt minds and destitute of the truth, who suppose that godliness is a means of gain. Godliness is a means of gain. கர்த்தருடைய பிரசன்னம் அவங்களுக்கு ஒரு லாபமாய் எண்ணுகிறார்கள். ஒரு லாபமாய் எண்ணுகிற ஒரு மைண்ட் செட்னால அவங்க வராங்க சபைக்கு. கர்த்தருக்கு நான் காணிக்கை, நான் தசமபாகம் கொடுத்தேன்னா எனக்கு கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார், அவ்வளோதான். எனக்கு கிடைச்சதில் நான் பங்கு கொடுத்தோன்னா நிச்சயமாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அநேக பேர் அப்படி தான், கர்த்தர் சொன்னது நான் செய்கிறேன். ஜெபிக்கணுமா 5 நிமிஷம் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை படிக்க சொன்னாங்க, நான் ஒரு சாப்டர் படிக்கிறேன். கர்த்தர் காணிக்க தசமபாகம் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லை, போதும். எனக்கு ஆசீர்வாதம் வருது, நான் சந்தோஷமாக இருக்கேன். அநேக பேர் சபையில் இப்போ கூட அப்படி தான் செய்கிறாங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை அவர் லாபமாக எண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி இல்லை. நம்மளுடைய கட்டளை என்னங்க? மத்தேயு 28, 19, 18, 19, 20 என்ன சொல்லுதுங்க? பொறுப்பட்டு போய் நாங்கள் என்ன பண்ணுங்க? சீஷர்கள் ஆக்க வேண்டும். ஆமாம் இல்லைங்களா? சுகவீனமாகவர்களை சுகமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொடுத்துருக்கா கட்டளை. ஆனால் நாங்கள் கர்த்தருடைய பிரசனத்தை நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு லாபமாக எண்ணுகிறோம். வந்து எப்போவுமே ஜெபிக்கும், கர்த்தாவே நம்மளை ஆசீர்வதிங்க. பக்கத்தில் இருக்கிற கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா இல்லையா? நிச்சயமாக நாங்கள் இதை யோசிக்க வேண்டும். கர்த்தரை லாபமாக மாத்திரம் நாங்கள் எண்ணக்கூடாது. கொடுத்த எதுவுமே ஆகலையே, நான் ஏன் இன்னும் இந்த இடத்துல இருக்கிறேன்? இல்லை, கர்த்தரை நாங்கள் லாபமாக எண்ணக்கூடாது. கர்த்தருடைய பிரசனத்துக்கு நாங்கள் வரும்போது கர்த்தர் இடத்துல நான் என்ன கொடுக்க முடியும்னு தான் யோசிக்கிறோம், அப்படி யோசிக்கணும். ஆனால் கர்த்தர் எனக்கு என்ன கொடுப்பாருன்றது நான் அதே யோசனையோடு கூட எப்பவுமே வருது நல்லது இல்லை. அவரை ஒரு லாபமாக எண்ணக்கூடாது. அவருடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் பார்த்து இல்லை. ஒரு பாடல் இருக்கு, கர்த்தருடைய கரங்களை பார்த்து நான் வரவில்லை, கர்த்தருடைய முகத்தை பார்க்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை இல்லைங்களா? எல்லாரும் கரங்களை பார்த்து தான் வராங்க, ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்? கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சோட வரணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போ தான் எல்லாமே கர்த்தர் கொடுப்பார். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாங்கள் இருக்கிறோம், போதும். நீதி கொஞ்சம் பண்ணால் போதும் இல்லை,
கர்த்தருடைய நீதியும் நாங்கள் தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ சபைக்கு வரும்போது நாங்கள் கர்த்தரை நாங்கள் லாபமாய் எண்ணக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட் என்னங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஜனங்கள் இருந்தாங்க. ஆமாம் இல்லைங்களா? இன்றைக்கும் சபையில் அப்படி இருக்கிறாங்களா? பார்க்கலாங்களா? யோவான் 6ஆம் அதிகாரம் 68, 69. யோவான் 6ஆம் அதிகாரம் 68, 69. John chapter 6 verse 68. ஹல்லேலூயா. நித்திய ஜீவத்தின் வசனம் உம்மிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. நாங்கள் யார்கிட்ட போக முடியும்? நான் இயேசுப்பா கிட்ட தான் போக முடியும். ஏன்னா உங்ககிட்ட தான் அந்த நித்திய ஜீவன் உள்ள வார்த்தை உங்ககிட்ட தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஏமாத்தினாரு, கர்த்தர் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னார். அவர் தான் இந்த வார்த்தையும் சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருங்க? இவன் மேலே தான் நான் சபையை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் தவறு செய்திருந்தாலும் சரி, சபைக்கு வாங்க. கர்த்தர் உங்கள் மேலே ஒரு சபையை கட்ட விரும்புவார். ஹல்லேலூயா. ஆனால் நான் என்ன செஞ்சாலும் கர்த்தர் இடத்துல நாங்கள் வரணும். அதுதான் சபையில் என்ன பண்ணுறாங்க? ஒன்று கூடி சேருது. எதுக்காக? அந்யுன்யமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் தவறு செய்தாலும் அவங்கள மன்னித்து மறுபடியும் ஏற்றுக்கொள்ளணும். அவன் தப்பு செஞ்சுட்டான், எப்படி அவனை மேலே விடலாம்? கர்த்தரே மன்னிச்சிட்டார், நீங்கள் மன்னிங்களே. ஜெபித்து மன்னிப்பு கேட்டாச்சு, நீங்களும் மன்னிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் மன்னித்தீங்கன்னா அவங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். ஏன்னா கர்த்தருடைய ஜெபத்தில் என்ன சொல்லுதுங்க? Forgive our sins as we forgive those who trespass against us. ஆமாம் இல்லைங்களா? தமிழில் என்னங்க? மற்றவர்களே பாவத்தை மன்னிப்பதை போல எங்களுடைய பாவத்தையும் மன்னி. அவங்க செய்த பாவங்களை நீங்கள் மன்னிச்சிருங்க. அது கர்த்தருக்கும் அவருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க? அவங்கள மன்னிச்சிருங்க. அதுக்காக சபை முக்கியமானது. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது லூக் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கேட்க நெருங்கினார்கள். அற்புதத்தை பெற்றுக்கொள்ள இல்லை, தேவனுடைய வார்த்தையை கேட்க நெருங்கினார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு சபையில் அப்படி இருக்கிறாங்களா? 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 Thessalonians chapter 2 verse 13. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை எப்படி ஏற்றுக்கொண்டாங்க? தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அதனால அவங்களுக்கு அது பலனா இருந்தது. ஹல்லேலூயா. சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது, நீங்கள் அது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அது உங்களுக்கு பலனாய் மாறும். ஹல்லேலூயா. ஸோ நாங்கள் சபைக்கு எதுக்காக வரோம்? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள. அந்த வார்த்தை தேவனால் கொடுக்கப்பட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை விசுவாசிக்கும் போது நம்மளுக்கு அது பலனாய் மாறும். ஆமென். ஸோ இன்றைக்கும் சபையில் அநேக பேர் அப்படி இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொள்ள, பெற்றுக்கொள்ள, அதனால் பலனை அடைய கர்த்தர் இன்றைக்கும் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஜனங்களும் இருக்கிறாங்க சபையில். ஆமென். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 Peter chapter 2 and verse 2. இல்ல, then it's verse 1 நினைக்கிறேன். verse 1 பாருங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால். third verse வாசிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். ஹல்லேலூயா.
அந்த குழந்தை பாலுக்கு எப்படி வாஞ்சிக்குதோ அதே போல் நீங்கள் என்ன பண்ண, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் வாஞ்சியா இருங்க அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஸோ சபையில் நாங்கள் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் எப்படி, அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு நாங்கள் இருந்தோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அது இல்லாமல் சரி இந்த வாரம் மிஸ் பண்ணிட்டோம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் எழுந்து போகிறோம். சபை எதுக்காக இருக்குது? ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்த, ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, உங்களை ஜெபத்தில் தரித்து இருக்க, அந்யுன்யமாக இருக்க, இதுக்கெல்லாம் தான் கர்த்தர் சபையை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இதிலேருந்து நாங்கள் என்ன பண்ணோம், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க கேட்க நாங்கள் சீஷர்களாக மாறுவோம். ஹல்லேலூயா. ஸோ கடைசியாக கர்த்தர் நம்மளை என்னன்னு சொல்லி கூப்பிடுறாருன்னு பாருங்கள். நம்மளுக்கு 4 டைட்டில் கொடுத்துருக்காருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்கள், உங்களுக்கு 4 டைட்டில் கர்த்தர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி. டைட்டில் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? தலைப்பா? சரி. வேற ஸ்பெஷல் பேர் உங்களுக்காக 4 பேர் கொடுத்துருக்கேன். பேருன்னா நேம் இல்லைங்களா, விசேஷமான ஒரு பெயர். அது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 Peter chapter 2 and verse 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி முதலாவது. ரெண்டாவது ராஜரீகமான ஆசாரியர் கூட்டம், பரிசுத்த ஜாதியும், அவருக்கு சொந்தமான ஜனமும். இந்த 4 பெயர்கள் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஒவ்வொரு சபையும் என்ன பண்ணியிருக்காங்க, கர்த்தர் நம்மளை என்ன கூப்பிட்டுருக்காங்க? முதலாவது என்னங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எல்லாரும் வாய்களை தெரிந்து சொல்லாம நான் அப்படின்னு சொல்லுங்க. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. திருப்பியும் சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இப்போ நீங்களே சொல்லுங்க. ரெண்டாவது என்னங்க? ராஜரீக ஆசாரியர் கூட்டம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ராஜரீக ஆசாரியர் கூட்டம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுங்க, நான் இப்படி தான் மெமரி வேர்ஸ் நாங்கள் சண்டே ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் இப்படி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் இது ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லணும், ஒவ்வொரு நேரமும் நீங்கள் சொல்லணும். ஹல்லேலூயா. எனக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன், ஆனால் கர்த்தருடைய நான் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் நீதிமான் நான். ஹல்லேலூயா. கர்த்தனாலே தெரிந்து கொண்ட சந்ததி நான். கர்த்தர் என்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாங்களும் இது நாங்கள் சொல்லும் போது, ராஜரீக ஆசாரியர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ ஒரு பெருமையான காரணம் இல்லைங்களா? ஹல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான கண்களில் நாங்கள் கீழே காணலாம், ஆனால் கர்த்தருடைய கண்களில் நாங்கள் ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் சபைங்க. ஆமென். சபையில் இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் இந்த பெயரை கொடுத்துருக்கிறது. வெளியே இருக்கிறவங்களுக்கு இல்லை, சபைக்குள்ளே இருக்கிறவங்க அவங்களுக்காக தான் கர்த்தர் இந்த பெயர்களை கொடுத்துருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 3வது பேர் என்னங்க? பரிசுத்த ஜாதியும். எந்த ஜாதி நீங்க? ஹல்லேலூயா. எந்த ஜாதிங்க நீங்க? யாருன்னா பஸ்ஸில் என்ன கேட்டாங்களே எந்த ஜாதி என்ன இது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதுனாங்க? அவங்க சிரிக்குவாங்க. ஏன்னா உலகத்துக்கு தெரியாது இல்லைங்களா, பரிசுத்தமான தேவன் நம்மளை காத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அந்த ஜாதியில் நாங்கள் இருக்கிறோம். ஆமாம் இல்லைங்களா? யூத ராஜசிங்கம். ஆமென். அவருடைய ஜாதியில் இருக்கும்போது நாங்கள் பரிசுத்தமான ஜாதி. கடைசியாக என்னங்க? 4வது அவருக்கு சொந்தமான ஜனம். அவருக்கு சொந்தமான ஜனம். இது சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். ஏசப்பா என்னுடைய சொந்தம், ஏசப்பா என்னுடைய சொந்தம் அப்படின்னு சொல்லும்போது. ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்கள், எம்எஸ் தோனி உங்களுடைய ஃபேமிலி, உங்கள் பிரதர் அப்படின்னாக்கா எப்படி இருக்கும் உங்களுக்கு பெருமையாக? நீங்கள் போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? பைக்கில் கூட போர்டு போட்டிருப்பீங்க, எம்எஸ் தோனி மை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டு வண்டியில் கூட போவோம், கார்லேயே ஸ்டிக்கர் ஒட்டு வச்சுக்குவோம். ஆமாம் இல்லைங்களா? ஏன் பெருமை இல்லைங்களா? ஏன்னா அவர் செஞ்ச காரியங்களுக்காக. அப்போ நாங்கள்
ஏசப்பா செய்த காரியங்களுக்கு நாங்கள் இன்னும் எவ்வளோ பெருமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய சொந்தம் சொல்றதுக்கு இன்னும் அதிகமாக பெருமைப்படணும். ஆமாம் இல்லைங்களா? நீங்கள் போகிற இடத்துலலாம் நீங்கள் பெருமையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அவர் பேர் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்வீங்க. அது வேலை இடமா இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, ரோட்டில் போயிருக்கும் போதும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, எந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா ஏசப்பா இப்படி அப்படி இன்னும் வாயை திறந்து நீங்கள் சொல்லும் போதே அது ஏசப்பான்ற வார்த்தை வந்துடும். ஏன்னா அவர் நம்மளுடைய சொந்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னனுங்க 4 விஷயங்க. கர்த்தர் உங்களை என்னவா கூப்பிட்டுருக்கிறாருங்க? தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிகள், 3வது பரிசுத்த ஜாதி, 4வது சொந்தமான ஜனங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சபைக்கு கொடுத்துருக்க இந்த 4 பேர், இந்த பேரை நாங்கள் எடுத்து அதன் பிரகாரம் நாங்கள் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ சபை எதுக்காக நாங்கள் கொடுக்குறோம் என்று புரிந்துதா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்திலையும் பிரச்சனைகள் இருந்தது. ஏன்னா இந்த எப்பவுமே சபையில் இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆமாம், ஏசப்பா இருந்த டைம்லேயும் பிரச்சனை இருந்துச்சு. ஏசப்பா முடிஞ்சு ஆவியானவர் வந்த போதும் அதே பிரச்சனைகள் இருந்துச்சு, இப்போவும் இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு அதுக்கு தீர்வும் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தீர்வின் பிரகாரம் நாங்கள் வாழும்போது சபையை நாங்கள் ஒன்றாக நாங்கள் இன்னும் அதிகமான காரியங்களையும் நாங்கள் செய்ய முடியும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்கலாமா? இந்த நேரத்தில் எல்லாரும் வாயிலை திறந்து ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, எனக்கு இந்த அந்யுன்யத்தை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்க என்று சொல்லி நான் ஜெபிக்கலாம். இந்த நேரத்தில் சபையில் இருக்கிற எல்லா காரியங்களுக்காக நான் ஜெபிக்கலாம். எல்லாரும் வாயிலை திறந்து இந்த நேரத்தில் ஜெபிக்கலாமா? சபைக்கு எதிராக சாத்தானுடைய காரியங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் அது உடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கலாம். எல்லாரும் வாயிலை திறந்து ஒரு மனமாய் இந்த சபைக்காக நான் ஜெபிக்கலாம். நன்றி தாப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி நன்றி. எல்லாரும் வாயில திறந்து நம்ம துதிக்கலாமா? இந்த 4 காரியங்கள், இன்றைக்கு பார்த்த 4 காரியங்கள் நம்மளுடைய சபையிலே கர்த்தர் இதோ சில காரியங்கள் இல்லாத படிக்கும், சில காரியங்கள் இருக்கும் படிக்கும் நம்ம இந்த வேலையில ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன கடைசியாக பார்த்தது? கர்த்தருடைய நம்ம யாருடைய பிள்ளைகள்? ஆமேன். அவருக்கு சொந்தமானவர். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தாவே நீர் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி, அப்பா தேவனே, எனக்கு இந்த பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறேன் சொல்லுங்க. கர்த்தாவே, நான் பரிசுத்த ஜாதி என்று அழைக்கப்பட்டு இருக்கிறேன், நான் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். என்னை இது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி இருக்கிறேன். நாங்கள் ராஜாக்களின் பிள்ளைகள், நம்ம ராஜாக்களின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். அதற்காக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் கர்த்தர். அநேகர் நீங்க வேண்டாம் ஒதுக்கி இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த வேளையில நன்றி செலுத்தலாமா? அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தனே. சபை கர்த்தாவை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தது, எப்படி இருக்கிறது என்று சொல்லி, எப்பேற்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் என்றும் சொல்லி கர்த்தாவை நீர் வெளிப்படுத்தினதற்காக நன்றி.